சோலனைட் சுருளை எவ்வாறு காற்று வீசுவது? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் ஒரு சோலனைட் சுருளை எவ்வாறு காற்று வீசுவது என்பது பற்றி விவாதிக்கப் போகிறோம். அப்ஜெக்டிவ்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் முடியும்: 1. ஒரு சோலனைட் சுருள் காற்று. 2. மின்சாரத்தின் காந்த விளைவை தீர்மானிக்கவும். சோலனைட் சுருள் பற்றி விவாதிப்போம். ஒரு சோலனாய்ட் என்பது கட்டுப்படுத்தப்பட்ட காந்தப்புலத்தை உருவாக்கும் கம்பியின் ஹெலிக்கல் சுருளால் உருவாக்கப்பட்ட ஒரு வகை மின்காந்தம் ஆகும். சுருள் ஒரு மின்னோட்டத்தை கடந்து செல்லும் போது ஒரு சீரான காந்தப்புலத்தை உருவாக்க முடியும். அனைத்து கம்பிகளும் அவற்றின் வழியாக மின்சாரம் செல்லும் போது பலவீனமான காந்தப்புலத்தை உருவாக்குகின்றன. இந்த சொத்தை அதிகரிக்க மற்றும் ஒரு வலுவான காந்தப்புலத்தை உருவாக்க ஒரு சோலனாய்ட் சுருளுக்கான கம்பிகள் ஒரு சுருளில் காயப்படுத்தப்படுகின்றன. சுருளில் தூண்டப்பட்ட காந்தப்புலத்தின் அளவு திருப்பங்களின் எண்ணிக்கை மற்றும் சுருளில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை இது பொறுத்தது. ஒரு சோலனாய்ட் சுருள் என்பது ஒரு பொதுவான மின்கூறு ஆகும். இது ஒரு மின்காந்த புலத்தை உருவாக்க ஒரு மையத்தில் இறுக்கமாக மூடப்பட்டிருக்கும், பொதுவாக மென்மையான இரும்பினால் ஆனது. சோலனாய்ட் சுருள்கள் உற்பத்தி இயந்திரங்கள், உபகரணங்கள் மற்றும் பல்வேறு வகையான தானியங்கி உபகரணங்களில் காணக்கூடிய ஒரு பல்துறை கருவியாகும். ஒரு சோலனாய்ட் சுருளின் அடிப்படை நோக்கம் நேரியல் இயக்கத்தை வழங்குவதற்காக மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுவதாகும். செம்பு கம்பி மற்றும் சோலனாய்ட் சுருளை உருவாக்க பயன்படுத்தப்படும் மிகவும் பொதுவான வகை கம்பியாகும். மற்ற வகை கம்பிகள் உள்ளன, ஆனால் அவற்றில் எதுவும் தாமிரத்தை போன்ற கடத்துத்திறன் மற்றும் நெகிழ்வுத்தன்மையை கொண்டிருக்கவில்லை. சோலனாய்ட் சுருள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான எளிய விளக்கம் இங்கே. கம்பி சுருள். ஒரு சோலனாய்ட் சுருள் பொதுவாக நீண்ட மெல்லிய கம்பியால் ஆனது. அது பல சுழல்கள் அல்லது திருப்பங்களில் காயப்படுத்தப்படுகிறது. சுருளில் அதிக திருப்பங்கள் இருந்தால் அது உருவாக்கக்கூடிய வலுவான காந்தப்புலத்தை உருவாக்குகிறது. மின்சாரம். கம்பி சுருள் வழியாக மின்சாரம் பாயும்போது கம்பியில் உள்ள எலக்ட்ரான்கள் சுருள் முழுவதும் பயன்படுத்தப்படும் மின்னழுத்தத்திற்கு பதிலளிக்கும் வகையில் நகரத் தொடங்கும். எலக்ட்ரான்களில் இந்த இயக்கம் சுருளை சுற்றி ஒரு காந்தப்புலத்தை உருவாக்குகிறது. இது சுருளின் அச்சுடன் சீரமைக்கப்படுகிறது. காந்தப்புலம். சுருள் வழியாக சுற்றும் மின்னோட்டத்தால் உருவாக்கப்பட்ட காந்தப்புலம் ஒரு பார் காந்தத்தால் உருவாக்கப்படும் புலத்தை போன்றது. சுருளின் ஒரு முனையிலிருந்து புலக்கோடுகளை வெளிப்பட்டு மறுமுனையில் மீண்டும் சுருளுக்குள் நுழைய சுற்றி வளைகின்றன. ஈர்க்கும் பொருள்கள். சோலனாய்ட் சுருளால் உருவாக்கப்படும் காந்தப்புலம் இரும்பு அல்லது எஃகு போன்ற காந்த பொருட்களால் செய்யப்பட்ட பொருட்களை ஈர்க்கும். சுருளிலிருந்து வரும் காந்தப்புலக் கோடுகள் இந்த பொருட்களில் உள்ள காந்த கலங்களுடன் தொடர்பு கொள்வதால் அவை சீரமைத்து ஒட்டுமொத்த கவர்ச்சிகரமான சக்தியை உருவாக்குவதால் இந்த ஈர்ப்பு ஏற்படுகிறது. பயன்பாடுகள். சோலனாய்ட் சுருள்கள் பல்வேறு பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு மின்காந்தத்தில் ஒரு காந்தப் பொருளால் செய்யப்பட்ட மையத்தை சுற்றி ஒரு சோலனாய்ட் சுருள் மின்னோட்டம் பாயும்போது வலுவான காந்தப்புலத்தை இது உருவாக்க முடியும். இந்த மின்காந்தத்தை கிரேன்கள், கதவு பூட்டுகள், எம்ஆர்ஐ இயந்திரங்கள் மற்றும் பலவற்றில் பயன்படுத்தலாம். சோலனாய்ட் சுருள்கள் அவை உருவாக்கும் காந்த சக்திகளின் அடிப்படையில் திரவங்கள் அல்லது மின்சாரத்தின் ஓட்டத்தை கட்டுப்படுத்த வால்வுகள் மற்றும் ரிலேக்களிலும் பயன்படுத்தப்படலாம். படி 1. கீழே பட்டியலிடப்பட்டுள்ள படி கருவிகள் மற்றும் பொருட்களை வரிசைப்படுத்தவும். 1. 22 SWG 1 கிலோ கொண்ட சூப்பர் எனாமல் செய்யப்பட்ட செப்பு கம்பி. 2. வட்ட வடிவ பிளாஸ்டிக் பாப்பின். 3. கை துளையிடும் இயந்திரம். 4. 3 மில்லிமீட்டர் துரப்பணம் பெட். 5. நிரந்தர காந்த துண்டுகள். 6. தேவை 6 பேட்டரிகள் 12 வோல்ட். 7. எலக்ட்ரீஷியன் கத்தி.
8. மல்டிமீட்டர். படி 2. பாப்பின்களின் பக்கத்தில் 3 மில்லிமீட்டருக்கு 2 துளைகளை உருவாக்கவும். படி 3. பற்சிப்பி செப்பி கம்பி மூலம் பாப்பினை மடிக்கத் தொடங்குங்கள். படி 4. பாப்பின்கள் முழுவதும் சுருளை சமமாக மடிக்கவும். படி 5. 200 திருப்பங்களில் கம்பியை மடித்து முதல் துளையிட்ட துளையில் செருகுவதன் மூலம் தட்டவும். படி 6. 400 மீண்டும் திரும்பி 2வது துளையில் தட்டவும். படி 7. 600 திருப்பங்களுக்கு பிறகு போர்த்துவதை நிறுத்திவிட்டு கம்பியை வெட்டுங்கள். படி 8. கம்பிகளின் முனைகளிலும் தட்டும் போதும் ஒரு அங்குலத்திற்கு இன்சுலேஷனை அகற்றவும். படி 9. மல்டிமீட்டரை எடுத்து அதை தொடர்ச்சி முறையில் அமைக்கவும். பின்னர் சுருளின் முனைகளில் ஆய்வுகளை வைத்து சுருளை சோதிக்கவும். ஒரு சொலினாய்டில் மின்சாரத்தின் விளைவை பற்றி விவாதிப்போம். ஊசிகள், இரும்பு துண்டுகள் மற்றும் சிறிய காந்த துண்டுகள் போன்ற காந்த பண்புகளைக் கொண்ட துகள்களை சொலினாய்ட் சுருளை சுற்றி பரப்பவும். வோல்ட் பேட்டரியின் நேர்மறை மற்றும் எதிர்மறை முனையங்களை 200 திருப்பங்களை உருவாக்கும் சொலினாய்ட் சுருளின் முதல் 2 டெர்மினல்களுடன் இணைக்கவும். சுருளால் ஈர்க்கப்பட்ட துகள்களின் இயக்கத்தை கவனியுங்கள். இப்பொழுது பேட்டரி டெர்மினல்களை 400 திருப்பங்களுக்கு சுருள்களுடன் இணைக்கவும் மற்றும் வலுவான காந்தப்புலம் காரணமாக துகள்கள் சுருளால் மிகவும் வலுவாக ஈர்க்கப்படுவதை கவனிக்கவும். இப்பொழுது பேட்டரி டெர்மினல்களை 600 திருப்பங்களுக்கு சுருள்களுடன் இணைத்து 200க்கும் மேற்பட்ட திருப்பங்களுக்கு சுருளால் துகள்களை ஈர்க்கப்படுவதை கவனிக்கவும். எனவே அதிக எண்ணிக்கையிலான திருப்பங்கள் வலுவான காந்தப்புலத்தை உருவாக்கும். சொலினாய்டில் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காந்தப்புலத்தை கட்டுப்படுத்த பேட்டரிக்கு பதிலாக மாறி டிசி பவர் சப்ளையையும் பயன்படுத்தலாம். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் ஒரு சொலினாய்டை சுழற்றலாம் மற்றும் சுருளில் உருவாக்கப்பட்ட காந்த சக்தியை சரிபார்க்கலாம் என்று நம்புகிறேன். பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள்.